இன்றைக்கி கொள்ளு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு கொள்ளு வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சிடலாங்க. கொள்ளில் வந்து பார்த்திங்கன்னா கல் இந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லா பார்த்து பொறுக்கிட்டு அதுக்கப்புறமா கொள்ளு வறுத்து தண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொள்ளு தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. கொள்ளு பாருங்கள், தண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொள்ளு கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளி பழமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 பச்சை மிளகா முழுசாகவே நான் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அதில் முழுசாக வந்து ஒரு 5, 6 தான் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா வரமல்லி என்கிட்ட இல்லாதனால அதோட தூள் வரமல்லி தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதே வந்து நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வேகணும். ஒரு 3, 4 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி நல்லா வந்து வெந்து அந்த தோல்லாம் உறிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி வந்து தனியாக இருத்து எடுத்துடலாங்க. உங்ககிட்ட மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் மத்தை வந்து நல்லா அப்படியே கடைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், கரண்டியில் கடையிலே கொஞ்சம் லைட்டாக அந்த பருப்பெல்லாம் அப்படியே உடையுது பாருங்கள். இந்த வெங்காயத்தெல்லாம் அப்படியே அந்த மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டு அப்படியே கடைஞ்சிக்கலாம். இதை அப்படியே வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி பாருங்கள், நான் இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பருப்பு மத்தியில் வந்து கடைஞ்சா எப்படி வரும் அதே மாதிரி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ வந்து நம்ம சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துட்டு 2 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த கொள்ளை வந்து நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மழை டயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே சளி இருமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து கொள்ளு ரசம் வைப்பாங்க. நம்ம சேனலில் அதை வீடியோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கொள்ளு தண்ணி இருத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி நம்ம வந்து அலசி ஊற்றிடலாங்க. தண்ணிலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க வேணாம். இந்த தண்ணியே போதும் நம்மளுக்கு. இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம் போதும். நம்ம வந்து தாளித்து விட்டு ஒரு நிமிஷத்துல வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளி இரும்பலுக்கு இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு கூட வந்து பயன்படுத்துகிறாங்க. மழை காலத்துலாம் பார்த்திங்கன்னா சளி இரும்பலாக இருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.